Hello everyone. So Tamil Nadu Veterinary Animal Science University Undergraduate Admissions Academic 2024-25 students இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டாப் 3 கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ் அமாங் 7 நமக்கு தெரியும் 7 கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ் இருக்குது மொத்தமாக. தானுவாஸ்லேருந்து நமக்கு பிவிசிஹெச் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுற 7 காலேஜஸில் டாப் 3 காலேஜஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டாப் 3 ரேங்கிங்கில் எந்த காலேஜஸ் இருக்குது அக்கார்டிங் டு த சர்வே ரிப்போர்ட் அதுதான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். காலேஜ் வைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் 7 கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ்க்குமே ஒன் ஷார்ட்டாக பார்த்துடலாம். இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே 2 வாட்டி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்ன பிறகு 2 வாட்டி நான் ஒரு வாட்டி தான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னிங்கன்னா, அப்ளிகேஷன் நீங்கள் போடும்போது ஒரு வாட்டி ப்ரிஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதே ப்ரிஃபரன்ஸை உங்களுக்கு எதனா சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா நாங்கள் கரெக்ஷன் விண்டோ ரிலீஸ் பண்ணுறோம். நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு எதனா கரெக்ட் பண்ணணும், நீங்கள் போட்ட அப்ளிகேஷனில் எதனா மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, டெஃபிஷியன்ட் டாக்குமெண்ட்ஸ் விட்டுருக்கீங்க, இல்லை உங்களோட ப்ரிஃபரன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லி தானுவாஸ்லேருந்து என்ன பண்ணியிருந்தாங்க, கரெக்ஷன் விண்டோ நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒரு வாட்டி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நம்ம 2 வாட்டி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா கவுன்சிலிங் விண்டோ. கவுன்சிலிங் விண்டோ இது வந்து நமக்கு எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் அப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த கவுன்சிலிங் விண்டோவில் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா திருப்பி வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களோட காலேஜ் ப்ரிஃபரன்ஸை மாற்றலாம். தட் இஸ் ஃபைனல். 3 வாட்டி நமக்கு தான்வாஸ்லேருந்து சான்ஸ் கொடுப்பாங்க. பட் ஆனால் அந்த எஃப்ஏக்யூஸ் நம்ம வந்து பார்க்கும்போது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸில் தான்வாஸில் கவுன்சிலிங் அப்போ வந்து நீங்கள் திருப்பி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், அதாவது காலேஜ் ப்ரிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணலாம் அவங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா தான்வாஸ் சைட்லேருந்து சொல்ல மாட்டாங்க. எவ்ரி இயர் வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் அப்போ தான் வந்து உங்களால் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்க முடியும், அதை உங்களால் எப்போவுமே ரீசேஞ்ச் பண்ண முடியாது அப்படி தான் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் அப்போ தான் கரெக்டாக கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்ட்ரிக்டாக அப்படி தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் கரெக்ஷன் விண்டோ அப்போவும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் மாற்றலாம். அண்ட் நீங்கள் கவுன்சிலிங் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஸ் அ லாஸ்ட் சான்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸை வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களால் மாற்ற முடியாது. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வி வில் கெட் இன் டு த டாபிக். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா எம்விசி. நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே வந்து எம்விசி தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்டர்ன்ஷிப் பண்ணுறவங்களா இருக்கட்டும், யார்கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னாலுமே 7 கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸில் ஃபஸ்ட்டு காலேஜ் எம்விசி அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து எம்விசி இஸ் த ஓல்டஸ்ட் காலேஜ் அமாங் ஆல் 7. அண்ட் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 2ல் இருக்கிறது எம்விசி ஃபார் த கிளினிக்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஃபார் த காலேஜ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும். ரொம்ப வந்து பேர் போன காலேஜ் அப்படின்னே சொல்லலாம் எம்விசி. அண்ட் தென் நாமக்கல். போத் எம்விசி அண்ட் நாமக்கல் இஸ் ஆஸ் ஈக்குவல் தான். ரெண்டுமே வந்து பழைய காலேஜ் அண்ட் ரெண்டுமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் காலேஜஸ் இன் இந்தியா. பட் ஆனால் நாமக்கல் செகண்ட் பிளேஸில் வரதுக்கு சில ட்ராபேக்ஸ் வந்து நாமக்கல் கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா அது சிட்டுவேட் ஆகிருக்க இடமே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, ஓகேவா. அண்ட் அது வந்து ஒரு வில்லேஜுமே கூட. உங்களுக்கு எதனா திங்ஸ் வாங்கணும், எதனா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் வந்து சிட்டிக்கு வந்து தான் உங்களோட திங்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா லார்ஜ் அனிமல்ஸ் தான் வரும் மேக்ஸிமம். பெட் அனிமல்ஸ் வந்து அங்கே ரொம்ப ரேரு. லார்ஜ் அனிமல்ஸ் அப்படின்னா இந்த பெரிய பெரிய அனிமல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த எலிஃபேண்ட்டு, ஹார்ஸு, இந்த மாதிரி லார்ஜ் அனிமல்ஸ் தான் வந்து மோஸ்ட்டாக வர்றது நாமக்கல்லில். பட் ஆனால் இதே லார்ஜ் அனிமல்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து எம்விசியில் வரும். வேற பெட் அனிமல்ஸ் எம்விசியில் ஜாஸ்தி. ஆனால் வந்து உங்களுக்கு 24/7 எப்போவுமே சர்வீஸ் இருந்துகிட்டே இருக்கும் எம்விசியில். பட் நாமக்கல் ஹேஸ் சம் ஸ்மால் ட்ராபேக்ஸ். அதனால் வந்து அது செகண்ட் ப்ளேஸில் எப்போவுமே நம்ம கொடுப்போம். எப்போவுமே வந்து ப்ரிஃபரன்ஸில் எம்விசி நாமக்கல் கீழேயோ மேலேயோ போகாது. ஏன்னா அது வந்து டாப் 2ல் இருக்கும். இப்போ இந்த தேர்ட் பிளேஸில் என்ன காலேஜ், இதுதான் வந்து சஸ்பென்ஸே இங்கே. தேர்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டைப் காலேஜ் இருக்குது, ஓகேவா. ரெண்டுமே புது காலேஜ் தான். ஆக்சுவலி உதுமல்பேட் அண்ட் தேனி வந்து அது எப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த உதுமல்பேட் தேனி இப்போ கட்டின காலேஜ், அது வந்து எக்ஸப்ஷனல். அண்ட் திருநெல்வேலிக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இல்லை. அதனால் நம்ம இந்த 3 காலேஜுமே எக்ஸப்ஷனலாக விட்டுடலாம். பட் ஆனால் மோஸ்ட் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் புது காலேஜாக இருந்தாலுமே சேலம் ஹேஸ் அ மோஸ்ட் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ். பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் வந்து லைக் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து சேலம்க்கு இருக்குது. பட் ஆனால் லைக் வர பேஷண்ட்ஸ் கிட்ட லைக் அது அவங்க கிட்டலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இல்லை, ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. அண்ட் சில ட்ராபேக்ஸ் வந்து லைக் பேஷண்ட்ஸ் கிட்ட இருக்கிறதுனால நம்ம வந்து சேலமையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷனில் விடலாம். பட் ஆனால் சேலம் ஹேஸ் அ வெரி குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைல் கம்பேரிங் வித் ஆல் 7, ஓகேவா. இதை வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். ஆக்சுவலி டைப் தான் இந்த தேர்ட் பிளேஸ். இந்த தேர்ட் பிளேஸில் ஆக்சுவலி வந்து ஷூட் ஆகிற ஒரே காலேஜ் வந்து விசிஆர்ஐ ஒருத்தநாடு. தாராளமாக நம்ம வந்து இந்த தேர்ட் பிளேஸ்க்கு வந்து அந்த காலேஜ் கொடுக்கலாம். ஏன்னா நோ ட்ராபேக்ஸ், எல்லாமே வந்து பர்ஃபெக்ட். இப்போ புது காலேஜ் தான் அது. புது காலேஜ் தான், ரொம்ப புது காலேஜ் இல்லை. ஆஸ் தேனி அண்ட் உதுமல்பேட் அந்த அளவுக்கு புது காலேஜ் இல்லை. அது இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்கல்ல தேனி உதுமல்பேட். பட் ஆனால் வந்து ஒருத்தநாடு ஹேஸ் அ வெரி பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். நிறைய வந்து நம்ம பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ப்ளஸ் பேஷண்ட் அவுட் பேஷண்ட்டாக இருக்கட்டும்
வரவங்களா இருக்கட்டும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, ப்ரொஃபசர்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயுமே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நேம் வாங்கியிருக்கு ஆஸ் ஆஃப் நவ். பட் அதே நேம் வந்து சேலம் கிட்ட இல்ல. ஏன்னா வந்து சில ட்ராபேக்ஸ் வந்து சேலம் கிட்ட இருக்கு. ஸோ அதுவுமே புது காலேஜ் தான். பட் ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தாராளமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 100 on 100 குடுக்கலாம். ஸோ ஏன்னா 7 காலேஜஸ்ல இல்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேலம் ஹேஸ். அண்ட் ஒரத்தநாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனிமல்ஸா இருக்கட்டும், ஸோ ட்ரீட்மெண்ட்டா இருக்கட்டும், டீச்சிங்கா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும் எல்லாமே பெர்ஃபெக்ட். வேர்ஆஸ் நமக்கு வந்து சேலம் கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து ப்ராப்பரான அனிமல்ஸ் வந்து அங்கே வரமாட்டேங்குது. ஸோ சின்ஸ் புது காலேஜ்னால இருக்கலாம். ஆனால் வர அனிமல்ஸ்க்குமே ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இல்லை, மெடிசின்ஸ் இல்லைன்ற மாதிரி வந்து ரிவ்யூஸ் இருக்கனால ஸோ ஐ ஹவ் கெப்ட் சேலம் ஆஸ் 4th பிளேஸ். அது ஒன்று தான் ரீசனே தவிர, பட் நீங்கள் வந்து சேலம் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக போகலாம். ஏன்னா வெரி குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெரி குட் டீச்சிங். வேர்ஆஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கிறது ஒரத்தநாடு. அதனால் ஹேவ் கிவன் ஒரத்தநாடு இந்த 3rd பிளேஸ். ஸோ ஃபஸ்ட்டு 3 டாப் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்விசி, நாமக்கல் அண்ட் ஒரத்தநாடு. ஆஸ் மை ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் ஐ ஹவ் டோல்ட் யூ. ஸோ உங்களுக்கு வேறு எதனா வந்து பர்சனல் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா let me know in the comment section and thanks for watching this video. So first time video பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And whatever the doubt it is, let me know in the comment section. Again I'm telling. And இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க.